Taste the Daily. Taste the Daily. ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இந்த பணி நிறைவு பெறாத காரணத்தினால் பல ஏரிகள் இன்னும் வறண்டு கிடக்கின்றன. இப்படி மக்களோட ஆட்சி அகற்றுவதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றார்கள், விவசாய தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள். அதேபோல விவசாய தொழிலாளிகளுக்கும் பசு வீடுகள், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள், இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். எதிர்காலத்திலே வீடு இல்லாமல் கூரை வீட்டிலே வாழ்கின்றவர்கள், ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த இரண்டு மக்களுக்குமே அதிமுக ஆட்சியிலே பிரம்மாண்டமான கான்கிரீட் வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கை அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். அவளுக்கு வீட்டு மணியே இல்லை, நிலமே இல்லை என்றால் கூட அரசாங்கமே நிலத்தை வாங்கி அவளுக்கு இந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு வண்டிக்கு 2 சக்கரம், அது இரண்டும் சரியாக இருந்தால் தான் இலக்கை நோக்கி செல்ல முடியும். அதுபோல விவசாயிக்கு விவசாய சார்ந்த பணி தொழிலாளர்கள் 2 பேரும் இருந்தால்தான் அந்த தொழில் சிறக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வருகின்ற அளவிற்கு அற்புதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் மோமலூரில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களை வரவேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். Taste the Daily.